ராகவேந்திரா செய்வாரா, இன்னைக்கு பிரதோஷத்துல போய் கும்பிட்டா சிவபெருமான செய்வாரா, இல்ல சனிக்கிழமை போய் ஸ்ரீரங்கத்துல போய் அவரை கும்பிட்டா அவரு செய்வாரா, இல்ல வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில போய் மாரியம்மா கும்பிட்டா அவரை செய்வாளா, இப்படி குலதெய்வம் போய் ஒவ்வொரு அமாவாசையும் விளக்கு பத்த வச்சா அவ செய்வாளா? குலதெய்வம் எவனுமே செய்யாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் செய்யாதுன்னா, எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் இல்ல அந்த பங்காளிகள் ஒற்றுமையா இருக்காங்களோ அங்கதான் தெய்வம் இருக்கும். நீங்க நிறைய குலதெய்வத்துல போய் பாருங்க, நிச்சயமா ஒருத்தரா தகராறு பண்ணிட்டு தான் இருக்கும். வீட்டுல இருக்க பொம்பளைங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ குலதெய்வம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. எதனால உருவாக்கப்பட்டது? அப்பதான் நீங்க மாமா மச்சான் எல்லாத்தையும் கூப்பிடுவீங்க, சோறு குடுவீங்க, ஒரு கடா விட்டுவீங்க. அப்போ உங்க குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்காக குலதெய்வம். நீங்களே ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க. அண்ணன் தம்பி பொறாமல் அடிச்சுக்கிறோம், பணத்துக்காக அடிச்சுக்கிறோம், நிலத்துக்காக அடிச்சுக்கிறோம், கூட இருக்கிற பெண்கள் விட மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம் இதெல்லாம்? நீங்க ஒண்ணுமே இல்லை, எதுக்கும் இது என்னை சார்ந்தது நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களை விட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நினைக்கவே நினைக்காதீங்க. எது வருதோ அதை மட்டும் வச்சு வாழறதுக்கு. நாளைக்கு பெருசா வந்தாலும் நீங்க தான் வாழ போறீங்க, இல்லைனாலும் நீங்க தான் வாழ போறீங்க. எல்லாத்தையும் இழந்து பிச்சை எடுக்கவும் விற்கும், அதிகமா கொடுத்து உங்களை ஆனந்தத்தை படுத்தி கீழே தள்ளுறதும் இருக்கும். அதனால ஐயா சொல்வார், நீதி தராசுமா இருக்கணும், நீதி தராசு மாதிரி வாழணும். நீதி தராசு எப்படி? இங்க பாவமும் புண்ணியமும் ஒரே இதா எடையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முக்தி நிச்சயம். முக்தினா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மத்தோட சேரலாம். பிரம்மத்தோட சேரும் பொழுது உங்களுக்கு பிரபாவரம் கிடைக்கும். அவையார் சொன்ன மாதிரி சாகாவரம் வாங்காதடா, இந்த லோகத்துல பிரபாவரம் வாங்குடா அப்படின்னாங்க. சாகாவரம் வாங்கினா மறுபடியும் பிறந்து பிறந்து இந்த மக்கள்ல ஏற்றத்தாழ்வு இன்பத்துன்மை மேடுகுணம் எல்லாம் கடந்துதான் வந்தாகணும். அதனால பிரபாவரம் கேள், இறைவனோட சேர்ந்து ஐக்கியமாயிடு. அது அவையார் சொல்றாங்க. சித்தர்கள் அதை நினைக்கிறதே இல்லை. அவங்க சாகாவரம் பெற்றவங்க. அவங்க எந்த காலகட்டத்திலையும் எப்பயும் வருவாங்க. அவங்களுக்கு அசமா சித்து மட்டும் இல்லை, நிறைய பெற்றிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாஞ்சுவாங்க. இன்னைக்கு நாய் மாதிரி கொஞ்ச நாள் வாழ்வாங்க, அப்புறம் பாம்பு மாதிரி கொஞ்ச நாள் வாழ்வாங்க, ஒரு மரம் மாதிரி பல நாள் வாழ்வாங்க. ராமாயணத்துல ஒரு காட்சி வரும். விஸ்வாமித்திரர் ராமரை அழிச்சிட்டு போவாரு. ராமரை அழிச்சிட்டு போகும்போது ஒரு மரமானது டக்குன்னு இதாகி புலியா மாறி போகும். அவ்வளவு தூரம் போய் மனுஷனா மாறி போகும். சாமி இதெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, இவர் கடவுளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள். அவர்கள் கடவுளை மதிப்பதே இல்லை. கடவுளை மதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு சமமா இருக்காங்க. அதெல்லாம் கடவுளை பத்தி அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. சாமி எங்கடா தான் கேட்பாங்க அவங்க. காரணம், பிரம்மத்தோடையே வாழ்றவங்க. அவனால எந்த உருவத்தையும் காட்ட முடியும். நம்ம ஐயா சிவபெருமான் காட்டாங்கன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு நாள் இடுமன் மலையில இருந்தாரு. அப்போ நாங்கெல்லாம் ஒரு லாரியை வச்சு எல்லாம் கூட்டமா போயிருந்தப்போ அப்போ ஒருத்தர் நின்றுட்டு ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தாரு. என்னங்க ஐயா பத்தி கேட்டேன். அவரு இன்னைக்கு வாடிப்பட்டியில இருக்காரு, தக்காளி வியாபாரம் பண்றாரு. என்னங்க கேட்டேன். அப்போ என் மனைவி எந்த காரணத்து கொண்டும் சாமியாரை கும்பிட விட மாட்டேங்கிறா. ஏயா, முருகன் கோயில போய் முருகனை கும்பிட்டு வரதை விட்டுட்டு சாமியாரை கும்பிடுறீங்க. அவ பயங்கர சிவபக்தி. இந்த திருவாசகம் முற்றுவதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க மனைவி ஒரு நாள், நீ இங்க என்ன வேணா சொல்லு, ஒரு நாள் என் குருநாதத்தை மட்டும் தலைகாடி போ. சரி, என்ன நான் வரேன். அவர்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு, கடவுளுக்கு மிஞ்சிய சக்தி இருக்கா பார்த்தரலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போறோம்னா அந்த இடுமன் மலையில ஒரு சின்ன வீடு, அங்கதான் தங்கி இருப்பார். அந்த இடுமன் மலையில வீட்டுல ஏய் மாறி வாங்கவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவளை தனியா உட்காரியா முன்னாடி உட்கார்றாங்க. சிவபெருமானை நீ பார்த்திருக்கியா அப்படி கேட்கிறார். பார்த்தது இல்லை. பார்க்கணுமா? ஆதாசாமி பார்க்க. கண்ணமுடு அப்படிங்கிறார். கண்ணமுடு. இப்ப திறந்து பாரு அப்படிங்கிறார். திறந்து பார்த்தா அவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், இந்த திண்ணம் மாதிரி. அதுல உட்கார்ந்து இருக்காரு. இது முன்னாடி இருக்கு. அப்படியே தலைமுடி ஜடாமுடியோட, கழுத்துல பாம்போட, கையில சூழாயத்தோட ஐயா உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்துன்னு கண்ணீர் விழிச்சு அப்படியே விழுந்துட்டேன். நான் கடவுளை பார்த்துட்டேன். உடனே
பார்த்தல எழுச்சி போகணும். அவர் ஏதாவது ஒண்ணுன்னா உட்கார வைக்க மாட்டார். எழுதி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே முடியாது. சாமி, நான் சிவபெருமானை பார்த்துட்டேன், நான் என்ன நினைச்சேனோ அதை பார்த்துட்டேன், இனிமேல் அவரை தவிர எனக்கு வேற கடவுள் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லி, அவன் ஏன் அங்க உட்கார்ந்துருந்தான்னா அவர்கிட்ட அது உட்கார்ந்துட்டு அவரை விட மாட்டேங்குது. நானா அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் அவர் மேல பக்தி அதிகமா வச்சிருந்தேன், இன்னைக்கு என்னை விட அவ அதிகமா வச்சிருக்கா. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு போனுங்க, இல்ல நான் ஐயாட்ட தான் இருப்பேன், அல்ல ஐயா பார்த்துக்காரு. எவ்வளவு பாருங்க. இது மட்டுமா? ஆஞ்சநேயர் மாதிரி காட்டியிருக்காரு, ஆஞ்சநேயர் மாதிரி காட்டியிருக்காரு. சில பேர்த்துக்குள்ள பூதங்களை காட்டியிருக்காரு, பூதங்களை காட்டியிருக்காரு. இதெல்லாம் நீங்க அவரோட இருந்து பார்த்தா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும் ஒரு வாத்தியார். அவர் ஒரு வாட்டி ஐயா கிட்ட பார்க்க அவர் ஐயாவெல்லாம் நம்ப மாட்டார். இங்க கீரம் ரெட்டி ஐயப்பன் தான் அவருக்கு மிக பெருசு. அவர் என்ன பண்றாரு, ஐயாட்ட நாங்கெல்லாம் போக சொல்றோம். நம்மளுடைய நண்பர், நெருங்கிய நண்பருடைய அப்பா, அவருடைய ஃப்ரெண்டு போக சொல்றோம். அவர் போறாரு. போனோடனே இரவு அவர் மோகன் தோட்டத்துல அந்த சாலையில படுத்துட்டு இருக்காரு. இவர் வெளியே அந்த வேப்ப மரத்தில் படுக்கும்போது பெரிய பெரிய பூதங்கள் இந்த இலையெல்லாம் போட்டு சினிமால பார்ப்பா இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டு ஒடியாந்துடுறாரு. எல்லாம் வானத்துல அப்படியே போகுதான். பயந்துட்டு வந்தோடனே ஐயா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா எல்லாத்தையும் பார்த்துட்டியா? எல்லாம் நம்பாளுங்க தாண்டா அப்படின்னா. சரி சரி, நீ இப்படியே உட்கார் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு எல்லாமே கட்டுப்படுது. நாங்களே பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன் இல்லையா. இப்ப போனவர் மறைஞ்சு பின்னாடி வந்தாரு, மழை வந்தது பார்த்தேன், சுழற்காத்த நிறுத்தி பார்த்தேன், கண்ணு தெரியாத கிணத்துல தூக்கி சொல்லி கண்ணு தெரிஞ்சவன் தான், கால் உலகாரனை எட்டி வரைக்கும் ஓடி போய் நிற்கிறாரு. நெஞ்சில ஓட்டுன்னு சொல்லி ஒரு 10 வயசு பொண்ணு வருது, இவர் குடிக்கிற கூல்ட்ரிங்ஸ் டீயும் கலந்து கொடுக்குறாரு, ஓட்டை அடைச்சிக்குது. எவ்வளவு அற்புதங்கள்! இன்னைக்கு யூடியூப் திறந்தீங்கன்னா எல்லாம் கணக்கம் பண்ணின்னு போட்டீங்கன்னா அவருடைய அற்புதங்களை அவங்க பார்க்கலாம். அற்புதத்துக்காக அவர் வரவில்லை, மக்கள் நலனுக்காக வந்திருக்காரு. அதை நீங்க புரிஞ்சீங்க. அந்த நலனை நாம பெறணும்னா அவரை கெட்டியா பிடிக்கணும் இல்லையா, அவரை காலம் கெட்டியா பிடிக்கணும், அவரை விடாம இருக்கணும் இல்லையா. நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்றேன், 10 வகையான அபிஷேகம், கிட்டத்தட்ட 20 வகையான தீபாவளி காட்டுறேன்னா எதுக்காக காட்டுறேன்? நீங்க நல்லா இருக்கிறதுக்கா? நான் காட்டுறேன்னா என் வீட்டுலயே வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடுவேன். இந்த ஆலயம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயம் எதுக்குன்னா அவங்களுடைய மன திருப்தி, அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சன்னிதானமா இருக்க வேண்டும். நிச்சயமா இந்த சன்னிதானம் அப்படிதான். எப்படி கணக்கம்பட்டியில நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால நீங்க தான் அறிஞ்சு நடந்துக்கணும். சீக்கிரம் நான் தீபாவளி காட்டணும், டைம் ஆயிடுச்சு.